அதே போல பெப்தி நல்லா கிரிக்கெட் ஆடுவான். அவனோட திறமைய பார்த்த இந்த விஜயநகரத்து ஊர்ல உள்ள டீம் எல்லாரும் அவன ஏலத்துல எடுத்து விளையாடுவாங்க. அவன எடுத்து விளையாடுற எந்த டீமும் அந்த மேட்ச்ல தோக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பெப்தி அந்த டீம்ல உள்ள ஒரு பெரிய இடத்த பையன் மேல கை வச்சுட்டான். அதனால அவங்க பெப்தி விளையாண்ட அடுத்த மேட்ச்ல அந்த 2 டீம் ஆட்களையும் ஒண்ணு சேர்த்து பெப்தி அவங்க ஊர் மக்கள் முன்னாடி தோக்கடிச்சு, மலைஜாதிகார காய நீ எங்க மேலேயே கை வைக்கிறியா அப்படின்னு கேட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. அதே போல அதையெல்லாம் அங்கிருந்து பார்த்தேன். அந்த ஊரோட குஸ்தி வாத்தியார் கௌரவ நாயுடு தெத்திக்கிட்ட வந்து, உன்னோட ஆட்டத்துக்கு இந்த மக்கள் முன்னாடி நல்ல ஒரு அடையாளம் இருக்கு. நீ என் கூட வா, உனக்கு நான் குஸ்தி கத்துத்தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கு பெத்தி அவர் சொன்ன எதையும் பெருசா எடுத்துக்காம நான் வரலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். நாங்களும் அவனை அங்கிருந்து கூட்டி எங்க ஊருக்கு வந்துட்டோம். அப்பதான் எங்க ஊரோட தலைவர் அப்பளக்கூரி எங்க ஊருக்கு முன்னாடி போன ரயில் முன்னாடி வந்து விழுந்து இறந்துட்டாரு. அவரு எங்க ஊர் வழியா போற ரயில இங்க நிப்பாட்ட பல வருஷமா அரசியல்வாதிகள் கிட்டையும் அரசாங்க அதிகாரிகள் கிட்டையும் மனு கொடுத்து போராடினவர். அன்னைக்கும் ஒரு அரசியல்வாதி கிட்ட மனு கொடுக்க போயிருக்கிறாரு. அப்ப அவங்க அவரை கீழே தள்ளி விட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த அசிங்கத்தை தாங்கிக்க முடியாதவர் நான் செத்தாவது எங்க ஊருக்கான ரயில எங்க நிப்பாட்டுவேன்னு முடிவு எடுத்து அந்த ரயில் வரும்போது முன்னாடி போய் விழுந்துட்டாரு. அந்த